கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தேவ ஆலோசனைக்காக தேவன் கொடுத்திருக்கிறதான வேத பகுதி எபேசியர் 5வது அதிகாரம் 15வது வசனம். எபேசியர் 5வது அதிகாரம் 15வது வசனம். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் அப்படின்னு இந்த வசனம் ஆரம்பிக்குது. அதாவது நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருந்தாலும் தேவனுடைய ஞானம் நமக்கு இருந்தாலும் நம்ம எப்படி நடந்துடக்கூடாது அப்படின்ற ஆலோசனையை இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுது. ஞானமற்றவர்களைப் போல என்ன பண்ணக்கூடாது, நடந்துடக்கூடாது. ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. ஞானமுள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கவனம் இல்லாமையும் நம்ம நடந்துடக்கூடாது. ஞானமுள்ளவர்களாக நம்ம என்ன பண்ணணும், கவனமாய் நடந்து கொள்ள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வேதவசனம் நமக்கு உணர்த்துது. அதாவது நமக்கு தான் ஞானம் இருக்குது, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிட்டோன்னா கூட அதில் ஒரு பெருமை வரும். அதனால் நம்முடைய செயல்கள் முடிவில் அது ஞானமாக இருக்காது, அது மதீனமாக செய்யப்பட்ட ஒரு காரியமாக அது மாறிடும். அதனால் நம்ம ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்க்க வேண்டியது அவசியம். அடுத்தது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் ரொம்ப கொஞ்சம். அந்த காலத்தை நம்ம எப்படிலாம் செலவழிக்கிறோம் அப்படின்றத நம்ம கணக்கு பார்த்து நேரத்தை நம்ம அவ்வளோ ஒரு முக்கியப்படுத்த வேண்டியது ரொம்பவே அவசியம். அதாவது இந்த நாட்களில் நம்ம பார்க்கும்போது எந்த வீடுகளுக்கு போனாலுமே வாலிப பிள்ளைகள் உட்காந்து தான் இருக்கிறாங்க. அதிகமாக அவங்க ஆக்டிவாக இல்லை. காரணம் என்னென்னா, அவங்கள முடக்கி போடுறது இந்த செல்ஃபோன் அப்படின்ற ஒரு காரியம்தான். எனி டைம் உட்காந்துக்கிட்டு அதில் எதையாவது பார்த்துக்கிட்டு எப்படி அப்படி முடியுது அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. அந்த மாதிரி அதுக்கு ஒரு அடிக்ஷனாக வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. சுற்றி என்ன நடக்குது, சுற்றி என்ன இருக்குது, இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சிந்திக்க விடாதபடிக்கு இந்த செல்ஃபோன் அப்படின்ற காரியம் முற்றிலுமாக முடக்கி போடுது. எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்லுவாங்க. இந்த செல்ஃபோனை பற்றி பேசாமல் அவங்களால இருக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் வாலிப பிள்ளைகள் இன்னும் அதிகமாக எழும்பி செயல்படணும், கர்த்தருக்காக எவ்வளவோ ஓடணும், இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது, எவ்வளவோ வேலை இருக்குது அப்படின்றது பெரியவங்களாகிய நமக்கு தெரிகிறதுனால தான் நம்ம இதை குறித்து வருத்தப்படுறோம். ஆனால் பிள்ளைகளுக்கு அவங்கள குறித்து ஆண்டவர் என்ன நோக்கம் வச்சுருக்காரு என்னன்னு தெரியாததுனால நாட்கள் முழுவதையும் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அதை தேவையில்லாத காரியங்களுக்கு செலவழித்து காலத்தை வீணடிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா கூட அந்த இடத்துல முதலாவது செல்ஃபோனை வாங்கி வச்சிடுறாங்க. வேலை முடிச்சுட்டு வரும்போது தான் செல்ஃபோன் கையில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு சில காலேஜஸில் சுத்தமாக அலௌடே கிடையாது. ஒரு சிலர் வச்சுட்டு போங்க, உங்களுக்கு ஒரு வேளை ரொம்ப லாங்லேருந்து வரீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வாங்க, ஆனால் போகும்போது வாங்கிக்கிங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி உலக பிரகாரமான காரியத்திலேயே இந்த செல்ஃபோன் அப்படின்றத அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள், தேவனுடைய சத்தியத்தை அறிந்திருக்கிற பிள்ளைகள் அதில் சிக்கிக்கக்கூடாது. அதில் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுகிறவர்களாக நம்ம இருக்கணும். ஏன்னா இந்த நாட்கள் பொல்லாதவைகள். இன்றைக்கி இருக்கிற நாள் நாளைக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. இன்றைக்கி கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 24 மணி நேரம், 24 மணி நேரத்தில் நம்ம பெரும்பகுதியை என்ன பண்ணுறோன்னா தூங்கி கழிக்கிறோம். அடுத்தது இந்த மாதிரி செல்ஃபோன் போன்ற வீணான காரியங்களுக்கு நம்ம செலவழிக்கிறோம். அதனால் இந்த மாதிரி காரியங்களுக்கு செலவழித்து நம்ம காலத்தை வீணடிக்கக்கூடாது அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். கொலோசையர் 2வது அதிகாரம் 3வது வசனம். கொலோசையர் 2வது அதிகாரம் 3வது வசனம். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அதாவது ஆண்டவருக்குள்ளே என்ன பொக்கிஷங்கள்லாம் அடங்கி இருக்கிறதுன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டால் அது நிறைய இருக்கும். ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவருக்குள்ளே தான்
ஞானம், அறிவு அப்படின்ற பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. அந்த பொக்கிஷத்தை நமக்கு தரமாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆனால் நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சில காரியங்களில் நமக்கு முடிவு எடுக்க முடியல, இதை எப்படி செய்யணும் அப்படின்னே தெரியல அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம ஆண்டவர்கிட்ட ஆண்டவருடைய உதவியை நாடும் பொழுது ஆண்டவர் அவருடைய ஞானத்தை நமக்கு கொடுப்பார். நம்மால் அதை எளிதாக தீர்க்கக்கூடிய அளவுக்கு தேவன் மாற்றுவார். ஒரு சில நேரம் எதாவது பொருளை வச்சது நமக்கு மறந்துடும். நம்ம எப்படியோ ஞாபகத்தில் ரொம்ப புளி அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. ஞாபகம் வைக்கணுன்னு தான் வைப்போம், கரெக்டாக பத்திரமா வைக்கணுன்னு தான் வைப்போம். ஆனால் என்ன பண்ணுவோம், அந்த ஒரு சில நேரங்களில் பொருட்களை நம்ம எங்கேயாவது வச்சுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல தேடுவோம். அப்போ ஒரு சின்ன ஜெபம் நம்ம தேவ சமூகத்தில், ஆண்டவரே எப்படியாவது அது கிடச்சிருட்டோம்ப்பா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உடனே அதை ஞாபகப்படுத்துவார், இல்லைன்னா காமிப்பார். அது உடனே நமக்கு கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். அது மாதிரி அந்த ஞானம், அறிவு அப்படின்றது ஆண்டவர்கிட்ட இருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம அவர்கிட்ட கேட்டால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்தந்த காரியத்தில் எனக்கு ஞானம் இல்லை, இதை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்ற அந்த அறிவு எனக்கு இல்லை அப்படின்னு நம்ம உணரும்போது என்ன பண்ணணும், எங்கேயாவது மனுஷங்கிட்ட போய் ஆலோசனை கேட்காதபடி, ஆண்டவரே நீங்கள் ஞானத்தை கொடுங்க, நீங்கள் இதை சரியானபடி நடத்த உதவி செய்யுங்க அப்படின்னு ஜெபிக்கும்போது தேவன் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். யோபு 28வது அதிகாரம் 28வது வசனம். யோபு 28வது அதிகாரம் 28வது வசனம். மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்ன ஞானம் இருக்குது, உலக பிரகாரமான ஞானம் எனக்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த ஞானம் நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம தேவ சமூகத்தில் ஞானிகள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கவே முடியாது. ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த பயம் இருக்கும்போது தான் தேவன் நம்மை ஞானமுள்ள பிள்ளைகளாய் அங்கீகரிக்கிறார். அந்த ஆண்டவருக்கு பயப்படுகிற அப்படின்னும்போது அப்போ ஆண்டவருக்கு பயப்படுறவங்க எப்படிலாம் நடப்பாங்க, எதெல்லாம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னு பார்த்து நம்ம அந்த காரியங்களில் நம்ம ஒவ்வொன்றா நமக்குள்ளே கொண்டு வர பார்த்தோன்னா கண்டிப்பாக ஞானம் உள்ளவர்களாக தேவன் நம்மை மாற்றுவார். அடுத்தது தானியேல் 2வது அதிகாரம் 30வது வசனம். தானியேல் 2வது அதிகாரம் 30வது வசனம். உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதினாலே அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. இந்த இடத்துல தானியேலுக்கு மறைபொருள் வெளியாக்கப்படுது. அப்போ ராஜா கிட்ட சொல்லும்போது அவர் சொல்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அதாவது அவர் ஆரம்பிக்கும்போது இந்த தேசத்தில் இருக்கிற அந்த மந்திரவாதிகள், ஜோசியர்கள், குறி சொல்லுகிறவர்கள், அவர்கள் எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு, அதனால் எனக்கு இது வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னு அவர் ஆரம்பிக்கல. அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க, உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதினாலே அல்ல அப்படின்னு சொல்கிறார். அதாவது எல்லாரை பார்க்கலும் எனக்கு அதிகமாக ஞானம் இருக்குது அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை ஒரு தவறி கூட சொல்லாதபடி அதிக ஜாக்கிரதையாக தேவ சமூகத்தில் ஒரு தாழ்த்தி அவர் பேசுகிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்து பாருங்கள், அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த சம்பவத்தை அவர் விவரித்து சொல்கிறார். அப்போ நமக்கு தேவன் ஞானத்தை கொடுத்துருக்கார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதை தாழ்மையாக நம்ம தேவ சமூகத்தில் மறைச்சி தேவன் கொடுத்திருக்கிறார், தேவன் இதை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்றத நம்ம சொல்லணுமே தவிர எனக்கு ஆண்டவர் காமிச்சார், என்ன இப்படி நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையான காரியங்கள் நமக்குள்ளே வராதபடி நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிற தேவன்.
எத்தனையோ நபர்களை நம்ம பார்க்குறோம். ஒரு பெருமைக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் விழுந்து போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான அந்த காரியம் நமக்குள்ளே வராதபடிக்கு நம்ம தாழ்மையின் சிந்தையோடு கூட தேவனுடைய சமூகத்திலிருந்து அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு அவருக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். அடுத்தது ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 20வது அதிகாரம் 22வது வசனம். 2 சாமுவேல் 20வது அதிகாரம் 22வது வசனம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு படை சுற்றி அந்த பட்டணத்தை சூழ்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது. அப்போ அந்த பிரச்சனை வந்த உடனே அவ்வளோதான், இந்த பட்டணமே இப்போ வந்து அழிக்கப்பட போகிறது அப்படின்னும்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்திரீ அவள் வந்து ஞானமாக இந்த காரியத்தை எப்படி டீல் பண்ணுறா அப்படின்றது தான் நம்ம இந்த வசனத்தில் பார்க்குறோம். அவள் ஜனங்களிடத்தில் போய் புத்தியாய் பேசினதினால் அவர்கள் பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவின் தலையை வெட்டி யோவாபினிடத்தில் போட்டார்கள். அதாவது அந்த இடத்துல அந்த ஒரு நபரை தான் தேடி வராங்க. ஆனால் அவனை பிடிக்க முடியாது. அவன் பட்டணத்துக்குள்ளே போய் அவன் ஜனங்களோட கூட இருக்கிறான் அப்படின்னும்போது அந்த பட்டணத்தையே அழித்து போடுற அளவுக்கு அவங்க முற்றுகையிடுறத நம்ம பார்க்க முடியுது. அப்படி முற்றுகையிடும்போது அந்த ஸ்திரீ வந்து அவள் பேசுகிறா, எதுக்காக இந்த பட்டணத்தை, என்னுடைய தாய் பட்டணத்தை அழித்து போடணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வருது அப்படின்னும்போது, இந்த பட்டணத்தை அழிக்கணுன்றது எங்கள் நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல யோவாப் வந்து சொல்கிறாரு, இந்த ஒருத்தனை மட்டும்தான் நாங்கள் தேடி வந்தோம், அவனை மட்டும் ஒப்பு கொடுங்க, நாங்கள் போயிடுறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த நபரை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. போய் அடுத்து என்ன பண்ணுறான்னா, ஜனங்களிடத்தில் போய் புத்தியாய் பேசினதினால் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. அதாவது அவள் பேசும்பொழுது ஞானமாக அவள் பேசினதுனால அவளுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணாங்க, எல்லாரும் இணங்கி வந்தாங்க. ஒருவேளை அவள் ஞானமாக பேசலைன்னா ஜனங்க வந்து அவளுக்கு எதிர்த்து நின்றுருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு யுத்தம் தான் நடந்திருக்கும், இந்த பட்டணமும் அழிக்கப்பட்டு போயிருக்கும். அப்போ அவள் புத்தியாக பேசினதுனால அந்த இடத்துல அந்த பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவின் தலையை வெட்டி அதை யோவாபின் இடத்தில் போட்டார்கள். அப்பொழுது அவன் எக்காலம் ஊதினான். அவரவர் பட்டணத்தை விட்டு கலைந்து தங்கள் கூடாரங்களுக்கு புறப்பட்டு போனார்கள். யோவாபும் ராஜாவினிடத்தில் எருசலேமுக்கு திரும்பினான் அப்படின்னு பார்க்குறோம். அந்த இடத்துல ஒரு எக்காலம் ஊதி அந்த யுத்தத்தையே அமர்த்தி போடக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்திரீயினுடைய அந்த புத்தியாக பேசுகிற ஒரு காரியம், ஞானமாக அவள் அந்த காரியத்தை டீல் பண்ணி அந்த யோவாப் கிட்ட கொடுக்க வேண்டிய காரியத்தை மட்டும் கொடுக்கும் பொழுது அந்த யுத்தம் வந்து முற்றிலுமாக அது அமர்த்தப்பட்டது. இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம சில நேரங்களில் பார்க்கலாம். அதாவது தலைக்கு மேலே வெள்ளம் போகிற மாதிரி அவ்வளோ பிரச்சனை, போராட்டம், யுத்தத்துக்கு அப்படியே எல்லாம் தீவிரித்து நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம பேசுகிறதான வார்த்தை அந்த எரியிற தீயில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி இருக்குதா, இல்லைன்னா அதை அமர்த்தி போடக்கூடிய அளவுக்கு ஞானமாக நம்ம பேசுகிறோமா அப்படின்னு நாமளே கூட நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். இந்த மாதிரி நேரங்களில் நம்ம கர்த்தரிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லுகிற பிள்ளைகள் ஞானமாக நம்முடைய வார்த்தைகளை பேசி நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை அமர்த்தி போட வேண்டியது அவசியம். இதை சொல்லும்போது ஒரு சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அதாவது ஒரு 2 நண்பர்கள் காரில் போயிட்டுருக்காங்க. போகும்போது பார்த்தா இந்த டேஷ்போர்ட்லேருந்து முன்னாடி இருக்கிற பாக்ஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட பொருளை நண்பன் எடுக்க சொல்கிறான். அப்போ இத்தனை நாள் இவனோட காரில் இவன் போனதே கிடையாது. இவன் ஏதோ ஆஃபீஸில் பார்ப்பாங்க, பேசுவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி காரில் கூட போகிறதுனால அவன் அந்த இதை ஓப்பன் பண்ணி எடுக்கும்போது அங்கே ஒரு புக்கு இருக்கிறத அவன் வந்து பார்க்குறான். இது என்ன புக்கு அப்படின்னு அவன் கேட்குறான். அதாவது எனக்கு எப்போல்லாம் ஒரு டென்ஷனாக இருக்கோ, எப்போல்லாம் வெயிட் பண்ணக்கூடிய சூழ்நிலை வருதோ அப்போல்லாம் நான் இந்த புத்தகத்தை வாசிப்பேன், எனக்கு நல்ல அமைதி கிடைக்கிது, ஒரு ஆறுதல் இருக்குது, ஒரு தைரியம் இருக்குது, அதனால் நான் இந்த புத்தகத்தை வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சொல்லும்போது உனக்கு இந்த புத்தகம் வேணுமா அப்படின்னும்போது, இல்லை எனக்கு புக்கெலாம் வாசிக்கிற பழக்கமே கிடையாது, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே ட்ரைவ் பண்ணி போகிறாங்க. அதுக்கடுத்து மற்ற காரியங்களை எதையுமே சொன்ன மாதிரி இல்லை.
ஆனாலும் என்னுடைய ஞாபகமாக நீ இதை வச்சுக்க அப்படின்ற மாதிரி அந்த புத்தகத்தை அவனுக்கு பரிசாக கொடுக்குறான். அவனும் வாங்குறான், போகிறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து அந்த நண்பன் வந்து சொல்கிறான், ஒரு நல்ல புத்தகத்தை நீ வந்து எனக்கு பரிசாக கொடுத்த, நீ வந்து எங்கெல்லாம் வெயிட் பண்ணுவனோ அங்கெல்லாம் இதை வாசிப்பேன் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. வெயிட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் அதை வந்து வாசிக்க ஆரம்பித்தேன். அது என்னோட பேச ஆரம்பிச்சுது. அடுத்து ஒரு சில டென்ஷனான சூழ்நிலைகளில் நான் வாசிக்க ஆரம்பித்தேன். அந்த புத்தகத்தில் உள்ள வார்த்தைகள் எனக்கு தேவையான ஆலோசனையை கொடுத்தது. இவ்வளோ நல்ல புத்தகம் இப்படி இருக்குதா அப்படின்றத நான் ஆச்சரியப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவன் தொடர்ந்து அவனோட பேசி இவனோட கூட சபைக்கு போகிற அளவுக்கு அந்த ஒரு சின்ன சம்பாஷணையோட முடிவில் அவன் கொடுத்ததான அந்த சிறிய வேத புத்தகம் அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக 2 பேருக்கும் அது மாறிச்சு. இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம எத்தனையோ பேரை பார்க்குறோம், எத்தனையோ பேர்கிட்ட பேசுகிறோம். ஆனால் நம்ம மற்ற உலக பிரகாரமான காரியங்களை மட்டும் பேசி அப்படியே முடிச்சுட்டு போகிறவர்களா அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் வேத வசனங்கள் எவ்வளவா நம்மோட பேசிச்சு, நம்மை எப்படி தேவன் வழி நடத்தினார் அப்படின்றத நடுவில் நம்ம சொல்லும் பொழுது தேவனற்று இருக்கிற அவர்களுக்கு, அதாவது மெய்யான தேவன் இல்லாமல் இருக்கிற அவங்களுக்கு அது ஆச்சரியமாக தெரியும். புத்தகம் பேசுமா, புத்தகம் ஆலோசனை கொடுக்குமா அப்படின்னு அந்த நண்பன் கேட்ட மாதிரி அப்படியாக தேவன் வந்து அற்புதமாக நம்ம அந்த நபர்களை தேவனுக்குள்ளே நடத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு கிருபைகளை கொடுப்பார். ஆனால் நம்ம வாயை திறக்க வேண்டியது அவசியம். நம்ம சொன்னால் யார் கேட்க போகிறா, நம்ம சொன்னால் யார் வரப்போகிறான்னு நம்ம வாயை மூடிக்கிட்டே இருந்தோன்னா நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளவே முடியாது. நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற ஞானத்தினால ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். அதனால் முடிந்த வரைக்கும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நமக்கு அறிமுகமானவர்களை சபைக்கு அழைப்போம், சத்தியத்திற்குள்ளாக நடத்த முயற்சி செய்வோம். தேவன் அந்த காரியத்தை நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஒவ்வொருவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எஸ் ராஜா, உமை துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, உமை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. ஞானம் மற்றவர்களைப் போல நடக்கக்கூடாது என்ற ஆரம்பத்தில் எங்களுக்கு எச்சரிப்பை கொடுத்தீரே. நாங்கள் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்ற அந்த வேத வசனத்தின்படியாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ள, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த விலையேற பெற்ற நேரத்தை அதிகமாய் உமக்காக செலவழிக்க கிருபை கொடுங்கப்பா. ராஜா, உமை துதிக்கிறோம் 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 அப்பா. உமக்குள்ளாக ஞானம் அறிவு என்கிறதான பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறதே, அந்த பொக்கிஷங்களை எங்களுக்கு கொடுங்க ராஜா. அப்பா, உமக்கு பயப்படுகிறதான பயத்திலே நாங்கள் அதிகமாய் வளர, தாழ்மையிலே இன்னும் அதிகமாய் பலப்பட, எந்த விதத்திலும் பெருமைக்கு இடம் கொடுக்காதபடி தாழ்மையை காத்து கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் கூட நாங்கள் ஞானமாய் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, மற்றவர்களையும் உம்முடைய ஞானத்திற்குள்ளாக நடத்த, உம்முடைய அன்பிற்குள்ளாக நடத்த எங்களுக்கு தேவையான கிருபைகளை கொடுங்க ராஜா. உம்முடைய கரங்களிலே சகலத்தையும் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொருவரும் வேத வசனத்தை வாசித்து விட்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லவும்.